வணக்கம். நான் உங்கள் மகிஷா ராஜன். இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் அருமையான ஒரு டிஃபன் சாம்பார், அரைச்சி வச்ச டிஃபன் சாம்பார் செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தாளிக்கிற கடுகு, வெந்தயம், மிளகு, வரமிளகா, ஒரு 6 வரமிளகா வச்சுருக்குறோம், சோம்பு, சீரகம், 5 பல் பூண்டு, ஒரு துண்டு காயம், மல்லி, முருங்கைக்காய், கேரட்டு, அரசாணிக்காய், ஒரு சில் தேங்காய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 100 கிராம் தக்காளி, 100 கிராம் துவரப்பருப்பு, பட்டை, சின்ன வெங்காயம் 100 கிராம், ஆயில், மஞ்சத்தூள், சாம்பார் தூள், கருவேப்பிலை, மல்லி. இப்போ ஒரு 100 கிராம் துவரப்பருப்பு பாத்திரத்தில் வேக வச்சா ஒரு அரை மணி நேரம் ஆகும். குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டோம்னா 4 விசில் விட்டோம்னா சீக்கிரம் வந்துடும். இப்போ ஆல்ரெடி குக்கரில் நான் 100 கிராம் பருப்பு போட்டு வச்சுருக்கிறேன். எடுத்து அடுப்பில் வைக்கலாம். இப்போ 100 கிராம் பருப்பு போட்டிருக்கிறேன். இதுக்கு அது கூட வேக வைக்கிறதுக்கு ஒரு 50 கிராம் கேரட்டு பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த கேரட்டை போட்டுடலாம். நூறு கிராம் அரசாணிக்காய் வச்சுருக்கிறேன். இது வந்து டிஃபன் சாம்பார், அதனால் டிஃபன் சாம்பாருக்கு அரசாணிக்காயும் கேரட் மட்டும் தான் போடுவோம். ஒரு முருங்கைக்காய் போடுவோம். இப்போ ஒரு 100 கிராம் அரசாணிக்காய் வெட்டி வச்சுருக்க இதையும் போட்டுடலாம். எல்லாம் போட்டாச்சு. குக்கரை மூடி வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். குக்கரில் பருப்பு, அரசாணிக்காய், கேரட்டு மூணையும் வேக வச்சிருக்க குக்கரை போட்டு வேக போட போகிறோம். இப்போ அதுக்கு அடுப்பு வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. குக்கரில் பருப்பு போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 விசில் வேகட்டு. வெந்தவுடனே மீண்டும் அதை எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். பருப்பு 5 விசில் வந்துருச்சு. பருப்பு வெந்திருக்கும். பருப்பு இறக்கி வச்சுட்டு சாம்பார் மசாலா வறுத்துடலாம். அதுக்கு வறுக்கிறதுக்கு என்னென்ன வைக்கிறேன்னு போடலாம்னு காமிக்கிறேன். இப்போ சாம்பார் மசாலா வறுக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான பொருள் வறுக்கிறோம். அதாவது மசாலா வறுக்கணும். இந்த மசாலா வறுத்து அரைச்சா தான் செம்மையாக இருக்கும் அந்த சாம்பார். என்னென்னா டிஃபன் சாம்பார் சும்மா சாம்பாரத்தில் போட்டு ஒரு பருப்பை வச்சு வைக்கிறது இல்லை. இது நாங்கள் மண்டப ஸ்டைலில் என்ன செய்கிறோமோ அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி இந்த டிஃபன் சாம்பார் வறுத்து அரைச்ச சாம்பார். நாங்கள் ஏற்கனவே போட்டதை வந்து அது சாப்பாடு சாம்பார். இது வந்து டிஃபன் சாம்பார். சாப்பாடு சாம்பாரில் காய் இருக்கும். கத்திரிக்காய், உருளைங்க, முருங்கைக்காய், அவரைக்காய் எல்லாம் போடுவோம். டிஃபன் சாம்பாரில் வெறும் ஒரே ஒரு கேரட்டும், ஒரு அரசாணிக்காய் போடுவோம், ஒரு முருங்கைக்காய் போடுவோம். முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் மணத்தில் தான் அந்த சாம்பாரே சூப்பராக இருக்கும். டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கணும்னு காமிக்கிறேன். இப்போ மசாலா வறுக்க போகிறோம். படச்சட்டி பற்ற வச்சாச்சு. ஒரு 25 ml ஆயில் ஊற்றுறோம். ஒரு 10 பீஸ் வெந்தயம் போடுறோம். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போடுறோம். டிஃபன் சாம்பார் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை போடுவோம். சாம்பாருக்கு பட்டை போட்டால் சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் பட்டை போட்டு சாம்பார் வைப்போம். ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டிருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போடுறோம். அதே அளவுக்கு அரை டீஸ்பூன் சோம்பு. சாம்பாருக்கு சோம்பு போட்டு ரசம் வச்ச சாம்பார் வச்சா செம்மையாக இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 டீஸ்பூன் மல்லி, ஒரு 6 பூண்டு, பெரிய பல் பூண்டு வச்சிருக்கேன், ஒரு 6 போடுறேன். 6 வரமிளகா வச்சிருக்கிறோம். 100 கிராம் பருப்புக்கு 6 வரமிளகா போடுறோம். சின்ன வெங்காயம் 100 கிராம், அதில் பாதி போடுறேன். ஒரு சில்லு தேங்காய் வச்சுருக்குறோம், அதையும் போட்டுக்கலாம். ஒரு சில்லு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். 100 கிராம் பருப்பு. நீங்கள் போடும்போது தேங்காய் நிறையா போட்டுறாங்க. ஒரு சில்லு போடுங்க போதும். ரெண்டு பீஸ் கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ சாம்பார் மசாலா நல்லா வெந்துருச்சு. அந்த தேங்காய் மணம் செம்மையாக வரும்.
அந்த சாம்பார் மசாலாவோட வாசம் நல்லாயிருக்கும். இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சாம்பாரும் சாம்பாருக்கு வறுக்கிற மாதிரியே தான் வரைப்போம். என்ன அதில் காய் நிறையா இருக்கும், இதில் காய் இருக்காது. அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சாம்பார் தூள் போடுறோம். ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். ஏன் அந்த சாம்பார் தூள் போடுறோன்னா, சாம்பார் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சோம்னா மேலே தெளியாது. அது சாம்பார் அப்படியே நல்லா நம்ம எப்படி வச்சு வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த சாம்பார் இருக்கும். அதனால தான் அந்த சாம்பாரை லைட்டாக சாம்பார் தூள் போடுறோம். இது நாங்கள் கடையில் வாங்குற சாம்பார் தூள் தான். சும்மா ஜஸ்ட் ஒரு கரண்டி போட்டோம்னா அந்த சாம்பார் நம்ம வச்சு அரைச்சி வைக்கிற சாம்பார் தெளியும். கடைசியாக நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு சாம்பார் வச்சா தெளியாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சாம்பார் தூள் மேலே லைட்டாக போட்டு வறுக்கிறது. அது கொஞ்சம் மனமும் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த சாம்பார் தூள் போடுறோம். போட்டாச்சு. இந்த சாம்பார் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சாச்சு, மசாலா அரைச்சாச்சு. பாத்திரத்தை வைக்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு பாத்திரம் வைக்கிறோம். வச்சுட்டு குக்கரில் இருக்கிற 100 கிராம் பருப்பை ஊற்றுறோம். பருப்பு ஊற்றியாச்சு. அடுப்பத்தை வைக்கலாம். பருப்பு ஊற்றியாச்சு. அடுப்பத்தை வச்சுட்டோம். பருப்பு இந்த அளவுக்கு ஒரு 80% பருப்பு வந்திருந்தா போதும். ஒரு முருங்கைக்காய் வெட்டி வச்சிருக்கோம். அந்த முருங்கைக்காயை போடுறோம். இப்போ 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கோம். 2 தக்காளி போடுறோம். நாங்கள் ஆப்பிள் தக்காளி சாம்பார் போடுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் நாட்டு தக்காளி தான், நாட்டு தக்காளி போட்டுங்க. 2 தக்காளி போடுறோம். 100 கிராம் வெங்காயத்தில் ஏற்கனவே 50 கிராம் வறுக்கிறதுக்கு போட்டிருக்கோம். மிச்சம் 50 கிராம் வெங்காயம் இருக்குது. இதில் பாதி போட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ முருங்கைக்காய் மட்டும் லைட்டாக வெந்தால் போதும். சாம்பார் மசாலா ஊற்றிடலாம். பருப்பு கொஞ்சம் வேகட்டு. பருப்பு வெந்துருச்சு. முருங்கைக்காய் நம்ம இப்போ தான் முருங்கைக்காய் போட்டிருக்கோம். அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்ததுன்னா சாம்பார் அப்படி மனம் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் மசாலா போடலாம். ஒரு 2 நிமிஷம் முருங்கைக்காய் வந்ததும் மீண்டும் உங்களுக்கு எப்படி வைக்கிறேன் நான் காமிக்கிறேன். இப்போ தக்காளி முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச சாம்பார் மசாலா போடுறோம். இப்போ சாம்பார் மசாலா ஊற்றியாச்சு. அரைச்சி வந்து சாம்பார் மசாலா ஊற்றிட்டோம். இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் உள்ள புளி ஊற்றுறோம். ஜஸ்ட் புளி ஒரு டேஸ்ட்டுக்கு தான் ஊற்றணும். நிறைய புளி வந்துட போகுது. சாம்பார் மாதிரி புளி ஊற்றிடாதீங்க. நல்லா ஒரு கொதிக்கிட்டு மசாலா சாம்பார் நல்லா கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகு ஒரு 100 கிராம் பருப்பு போட்டு சாம்பார் வறுத்து அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு 15-20 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இந்த சாம்பார் இருக்கும். இப்போ சாம்பார் இந்த அளவுக்கு இருக்குது. ஒரு கொதிக்கிட்டு சாம்பார் மசாலா நல்லா வேகட்டு ராஸ்மல் போட்டு அப்புறம் பார்க்கலாம். இந்த டைம்ல இந்த சாம்பாருக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தாது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து போட்டுக்கிறேன். 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்குறோம். இந்த சாம்பார் அந்த புளி மசாலா கொஞ்சம் வெந்ததும் கொஞ்சம் வெல்லம் போடணும். நான் வெல்லம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா டிஃபன் சாம்பார்னா லைட்டாக வெல்லம் போடுவோம். இப்போ ஒரு சின்ன பீஸ் வெல்லம் வச்சிருக்கிறேன். இந்த வெல்லம் போடலாம். இது கூட வெந்ததுன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார். வெல்லம் போட்டாச்சு. இந்த ராஸ்மெல் போகட்டு. ராஸ்மெல் போனதும் சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சாம்பார் மசாலா அரைச்சி ஊற்றியாச்சு, புளி ஊற்றியாச்சு, சாம்பார் மசாலா நல்லா வெந்தாச்சு. பார்த்தீங்களா சாம்பார் எப்படி இருக்குன்னு? சும்மா அப்படி தகன்னு இருக்கும். அதோட மனமே நல்லா இருக்கும். ஏன்னா சாம்பார் மசாலா வறுத்து அரைச்சி போடுறதுனால சாம்பார் மனம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கடைசி இறக்க போகிற டைமில் இவர் தலையில் கொஞ்சோல மல்லித்தலையை போட்டு இந்த மல்லித்தலையை போட்டு ஒரு கலக்கலைக்கு
சாம்பார் இறக்கிட்டோன்னே சாம்பார் இப்பவுமே நல்ல மணமா இருக்கு. இறக்கி வச்சாச்சு. சாம்பார் மல்லித்தலை போட்டு இறக்கிட்டோம். இப்போ மீண்டும் ஒரு 25 ml ஆயில் ஊத்துறோம். இப்போ சாம்பார் இறக்கியாச்சு. வடச்சட்டி வச்சுட்டோம். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம். சாப்பாடு சாம்பாருக்கு மட்டுமே தாளிக்கும் போது வெந்தயம் போடணும். டிஃபன் சாம்பாருக்கு தாளிப்பும் வெந்தயம் போட வேண்டியதில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறோம். கடுகு பொடிஞ்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போடுறோம் நல்ல மணத்துக்கு. வரமிளகா தாளிக்கிறதுக்கு ஒரு 4 வரமிளகா போடுறோம். வீட்டில் குண்டு வரமிளகா இருந்தால் குண்டு வரமிளகா போட்டுக்குங்க. ஒரு கிளக்கிறோம். அந்த வரமிளகா எப்பவுமே வரமிளகா போடும்போது கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பானும். அப்படி பச்சையாக போட்டுறாங்க. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான். அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி. இப்போ அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையான ஒரு டிஃபன் சாம்பார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வறுத்து கொஞ்சம் மல்லி மிளகா சீரகெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி இந்த மாதிரி சாம்பார் வைங்க. செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் தான் கூப்பிடுங்க. நான் கோயம்புத்தூர் கோணம்பாளையத்தில் மைசா கட்டிங் வச்சுருக்கிறோம். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம். நன்றி, வணக்கம். உங்கள் மைசா ராஜன்.